தமிழ்நாட்டின் எதிர்க்கட்சி தலைவராக துரதிருஷ்டவசமாக ஒருத்தர் பதவி அது உதயநிதி ஸ்டாலின். உதயநிதி ஸ்டாலின் 2023 துணை முதல்வராக இருக்கும் பொழுது தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் ஒருத்தர் நடத்துற நிகழ்ச்சியில போய் சனாதன தர்மம் என்று சொல்லக்கூடிய இந்து மதத்தை ஒழிப்பேன்னு சொல்லி பேசினார். அவர் பேசின பிறகு தமிழ்நாடு முழுக்க இந்து முன்னணி சார்பில் போராட்டங்கள் நடைபெற்று புகார் கொடுத்தோம். ஆனா திமுக அரசாங்கம் அப்ப நடவடிக்கை எடுக்கல, வழக்கு பதிவு செய்யல. ஆனா தமிழ்நாடு மட்டுமில்ல, பல மாநிலங்கள்ல வழக்கு பதிவு செய்யப்பட்டு அந்த வழக்குகளை எல்லாம் சுப்ரீம் கோர்ட்ல விசாரிக்கணும். எல்லா மாநிலத்துக்கும் என்னால போக முடியாது, ஒவ்வொரு மாநிலத்திலையும் விசாரணை கூட்டம் எனக்கு போயிட்டு இருக்க முடியாது, ஆகையினால சுப்ரீம் கோர்ட்ல விசாரிக்கணும்னு ஒரு மனு போட்டார். அந்த மனுவில் அதை விசாரிச்ச உச்ச நீதிமன்றம் இனிமே இந்த மாதிரி பேசக்கூடாது, தாந்தோன்றித்தனமாக பொறுப்பற்ற முறையில எல்லாரையும் சமமா நடத்துவேன்னு உறுதிமொழி எடுத்துக்கிட்ட நீங்க இது மாதிரி பேசக்கூடாது, இந்த வழக்கை விசாரிப்போம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அதுக்கு பிறகு தேர்தல் சமயத்துல வாயை மூடிட்டு அமைதியா இருந்த இந்த உதயநிதி ஸ்டாலின் தேர்தலில் ஜெயிச்ச பிறகு தமிழ்நாடு முழுக்க இந்து உணர்வோடு மக்கள் ஓட்டு போட்டு இந்த திமுக ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி முடிவு செய்து ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்தாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில இல்லை. ஆனா அவங்க அப்பா ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலினோட அப்பா ஸ்டாலின் அவரே தோத்து போனார். சட்டமன்றத்தில் பை ஆக்சிடென்டெல்லாம் எதிர்கட்சி தலைவராக இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் வந்தார். உதயநிதி ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவரான உடனே பேச வேண்டிய பேச்சு சட்டமன்றத்தில் முதல்ல அவர் பேசும் பொழுது கடைசியா முடிக்கிற சமயத்துல சனாதன தர்மத்தை ஒழிக்க வேண்டும். உச்ச நீதிமன்றத்திலையும் சரி, கர்நாடக உயர் நீதிமன்றத்திலையும் சரி, கர்நாடக உயர் நீதிமன்றத்துல ஐயா நான் பேசுனதுக்கு மன்னிப்பு தெரிவிக்கிறேன், 1 லட்சம் ரூபாய் பிணையில கொடுத்துட்டு ஜாமீன்ல வெளியே இருக்கக்கூடிய குற்றம் சாட்டப்பட்ட இந்த உதயநிதி ஸ்டாலின் ஒரு ஜாமீன்ல வெளியே இருக்க, அந்த ஜாமீன்ல இருக்கக்கூடிய குற்றம் சாட்டப்பட்டவர் சட்டமன்றத்துக்குள்ள பேசினா வழக்கு பாயாது அப்படிங்கிற தைரியத்துல சட்டமன்றத்துல நம்முடைய சனாதன தர்மத்தை ஒழிப்பேன் அப்படின்னு ஒழிக்க வேண்டும் பேசுறேன். இது கடுமையான கண்டனத்துக்குரிய. நாம இதை கண்டிச்சு இந்து முன்னணி சார்பில் இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்தோம். அதே மாதிரி அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது www.adiban.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும்.